ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், கிட்ஸ் ரூம். அந்த கிட்ஸ் ரூம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கண்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட தேவை கிடையாது. பட் என்னென்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னென்னா இது வந்து ஒரு ஃபுல் லென்த் மிரர் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் லென்த் மிரர். இந்த ஃபுல் லென்த் மிரர் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், இதுக்கண்ட்டு தனியாக ஒரு வால் வந்து நம்ம தனியாக வந்து எந்த யூனிட்டும் பண்ணாமல் வெறும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து அதில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டது கிடையாது. நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா யூடியூப் சேனல் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸ்க்காக வந்து போடுறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணது கிடையாது. அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நான் மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். சின்ன சின்ன ஒர்க்கு கூட நான் தனித்தனியாக ஒரு வீடியோன்றது வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இன்னொரு இடத்துல பண்ணும்போது வீடியோ வந்து மேக் பண்ண மாட்டேன். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இது புதுசாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டிசைன் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். மிரர் வந்து எப்படி ஒட்டியிருக்கும், மிரர் ஒட்டினதுக்கப்புறம் கூட அதோட ஃபிட்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப், அதுக்கப்புறம் கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பண்ணும்போதே கவர் பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா இதில் நிறைய டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து தனியாக வந்து மேக் பண்ணுறேன். நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த மிரராக இருக்கட்டும், கீழே வந்து பேஸ் யூனிட். இந்த மிரரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பேசுவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா இங்கே வந்து டேபிள் வந்து போட முடியாது. உட்காந்துருக்கேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூக்கி வைக்கும்போது மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கீழே சிட் அவுட் டேபிள்ன்ற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. அதனால் வந்து வெறும் வந்து பேஸ் யூனிட்டில் வந்து ஒரு 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் சில இடத்துல வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த ட்ராவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இது ஏன்னா இதோட டெப்த்துன்றது வந்து 10 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. அதனால் வந்து இதில் நம்ம சாஃப்ட் க்ளோஸ் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. இதில் இருக்கிற ஹேண்டில் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். சைடில் இருக்கிற பார்டரும் அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி பெயிண்டிங் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் லேமினேட்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டீரியர் தகுந்த மாதிரி வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 சாக்கெட்ஸ், 2 ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்கிறது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டம்மி பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே யூஸ் வந்து கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட் லைட் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேனல் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். அதோடய பேக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ளைவுட் தான் அது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கொடுத்துருக்கும். இதில் இருக்கிற மிரர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட். ஏன்னா இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கம்மு வச்சு ஒட்டலை இது. ஏன்னா டேரெக்டாக வந்து நம்ம கம்மு வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா டபுள் டேப் அதுக்கப்புறம் சிலிக்கான்லாம் போட்டு ஒட்டுறோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து அது உளுந்துரும். ஏன்னா இந்த ஹைட்டு வந்து பாருங்களேன், நான் அந்த கார்னர்லேருந்து ஒரு வாட்டி வந்து காமிக்கிறேன். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால எந்த ஆங்கிள்லேருந்து காமிச்சாலும் கூட உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிரர். பேக்ரவுண்ட் வந்து ப்ளைவுட் அடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிலிக்கான் போட்டு ஒட்டியிருக்கோம். திருப்பி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர்லாம் வந்து போட்டு ஃபிட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது. பட் என்னென்னா இந்த ஃபிட்டிங் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வால்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்துடும். வால்லேருந்து அப்படின்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா வால் அப்படின்னா நம்ம இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து 3/4 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு 10 mm வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெளியே வந்துடும். பட் என்னென்னா இந்த ப்ளைவுட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மிரர் வந்து கரெக்டாக சேம்
சேம் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிட் ஆகும். பட் என்னென்னா இதோட ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு வந்து இதில் ஏற்றிருக்கும். ஒருவேளை டபுள் டேப் சிலிக்கான் வந்து ப்ராப்பராக வந்து நிற்கலை, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நின்றுக்கும். இன்னொன்று என்னென்னா இதோட ஃபிட்டிங்ஸே வந்து போதும், அதுக்கு எதுக்கு சிலிக்கான்லாம் வந்து போட்டு ஒட்டணும் அப்படின்னா நடுவில் வந்து நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல. நடுவில் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். நடுவில் வந்து நம்ம எதுவுமே வந்து கொடுக்காதனால இப்படி வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா பஞ்ச் பண்ணாங்கன்னா உடஞ்சிரும். அதுக்காக வந்து பேசிக்காக அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலிக்கான் போட்டு இதில் வந்து ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற மிரர் வந்து பார்த்திங்கன்னா 6mm வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 6mm தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதுவே மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நீங்கள் அந்த மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6mm தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராப்பர் ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இது வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து கம் வச்சு ஒட்டும் போது சில டைமெல்லாம் வந்து நிற்கும், சில டைமெல்லாம் வந்து நிற்காது. மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து 2 சைடு வந்து லேமினேட்ஸ் ஒட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு வரும். அப்போது சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரஃப் இருக்காது, ஸ்மூத் ஃபினிஷிங்கிறது வந்து இருக்கும். அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ என்ன தான் சிலிக்கான் போட்டு ஒட்டினாலும் கூட ப்ராப்பராக இருக்காது, திருப்பி பஃபிங்லாம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கான் போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் வந்து 4 கார்னர் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா வாலுக்கும் இதோட கிளாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். பட் என்னென்னா இது வந்து கிட்ஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. போட்டு தட்டினாங்கன்னா உடஞ்சிச்சின்னா பரவாயில்ல, கீழே யாராவது இருந்தாங்கன்னா அடிபட்டுரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இதே கான்செப்டில் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த கிளாஸ்ன்றது வந்து இந்த கிளாஸாக இருக்கட்டும் மிரராக இருக்கட்டும் கீழே வந்து டச் ஆனாலும் பரவாயில்ல. கிளைண்ட் வந்து கீழே வந்து கேப் கேட்டிருந்தாங்க, மேலே கேப், இந்த சைடு வந்து ஸ்பேஸ், இந்த சைடு வந்து ஸ்பேஸ். இந்த 4 சைடும் ஸ்பேஸ் வந்து கேட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெவியாக வந்து கொண்டு வந்தோம். இதே மாதிரி வந்து அங்கேயும் வந்து பண்ணிட்டோம். ஏன்னா இது மட்டும் நல்லா ஹெவியாக பண்ணிவிட்டு அது வந்து நார்மலாக பண்ணால் நல்லா இருக்காது. அது இல்லாமல் என்னென்னா 8 ஃபீட் வந்து மிரர் அது. அதனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து பேசுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிரர் வேணும் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.